அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரூஃபி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் ஒரு கபோர்டில் கரையான் வந்திருக்குங்க. அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எந்த இடத்துலையுமே கரையான் இல்லை. ஆனால் இது ஒரு கபோர்டுங்க. அந்த கபோர்டில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. மரத்தில் இருக்கா இல்லை சுவத்தில் இருக்கா என்னான்னு தெரியல. சுவரில் இருந்தாக்கா தான் இந்த மாதிரி இருக்கும். இது அந்த அலிமாரி தட்டில், அந்த கபோர்டு தட்டு நாங்கள் கடப்பாக்கல்ல தான் போட்டிருந்தோம். அதில் தான் வந்திருக்குங்க. பாருங்கள், இது நாங்கள் க்ளீன் பண்ணி 2 மாதம் தாங்க ஆகுது. இதில் எப்படி அது வந்ததுன்னே தெரியல. எங்களுக்கு ஆற்று ஓரத்தில் இருக்கிறதுனால உப்பு வேற சுவரில் அரிக்குது. அதனால் அதெல்லாம் உப்பு அரிக்கிறது தான். செவுத்தில் உள்ள பெயிண்ட் எல்லாமே போயிடுதுங்க. இது மாதிரி நிறையா இடத்துல இருக்குது. ஆனால் இந்த கபோர்டில் 2வது தட்டில் மட்டும் இந்த கரையான் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறது ஈஸியான முறையில் எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கரையானுமே எங்கள் வீட்டில் இப்போதைக்கு இல்லை. ஒரு 2 மாதம் தாங்க ஆகுது இந்த கபோர்டை நாங்கள் க்ளீன் பண்ணி. அதுக்குள்ளே இந்த கரையான் இதில் குடியேறிட்டு, கரையான் இருந்தாக்கா எல்லாத்தையுமே அரிச்சிரும். அதனால் சின்ன இடத்துல சின்னதாக கரையான் இருக்கிறதோடைய அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டோங்க. அந்த கரையான் கூடு கட்டி வச்சுருக்குல, அந்த மண்ணால் கட்டும். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இந்த கபோர்டில் தான் அது இருந்தது. இதுக்கு இதே மாதிரி எய்த்தாப்பில் ஒரு கபோர்டு, அந்த கபோர்டில் தான் இருக்குது. இந்த கபோர்டில் இல்லை. இது க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கபோர்டில் தான் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அந்த 2வது தட்டில் தான் இருக்குது. கீத்தட்டில் ஒரு புக்கையே அரிச்சிருக்குங்க. எல்லாத்தையுமே கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் உப்பு அரிக்கிறது. இது கரையான் கிடையாது. இது உப்பு அரிச்சிட்டு பேப்பர் போட்டு தான் நாங்கள் ஜாமான் வச்சுருந்தோம். அது செவுரு உப்பு அரிக்குது. எங்கள் வீடு ஆற்று பக்கத்தில் இருக்குது, 3வது வீடு. அதனால் உப்பு காற்றுல செவுரு எங்கே பார்த்தாலும் அரிக்குது. அது அந்த செவுரு உப்பு அரிக்கிறதுல அப்படியே பேப்பர் ஒட்டிடுச்சு. அங்கெல்லாம் கூட கரையான் ஒன்றும் ஜாஸ்தி இல்லைங்க, மேலே தான் இருக்குது. எல்லாத்தையுமே நான் சுரண்டி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோப்பு நுரை இருக்குல்ல, நம்ம லிக்விடு சோப்பு நுரைய எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு துணியில் நல்லா நனைச்சி எடுத்துட்டு, நம்ம இதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டேங்க. பாருங்கள், கத்தியெல்லாம் சுரண்டி விட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எடுத்த பிறகு அந்த சோப்பு நுரையை தொட்டுக்கிட்டு நம்ம நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடணும். கரையான் கூடு இருந்தாக்கா எல்லாத்தையுமே கத்தியை வச்சு நான் சுரண்டி எடுத்துட்டேன். மேலே தட்டில் தான் நிறையா இருந்தது, கீழ்த்தட்டில் அவ்வளோதான் இல்லை. பணத்தை கூட கரையான் தின்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்து ஜாக்கிரதையாக வீட்டில் சின்னதாக இருக்கும் போதே இதை ரிமூவ் பண்ணிடணுங்க. இல்லைன்னா பெரிய லெவலில் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ நான் சுரண்டி விட்டு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சோப்பு நுரைய வச்சு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா லிக்விடோ இல்லை சோப்பு நுரையோ அதில் ஒரு துணியை வச்சு நல்லா புழிஞ்சி எங்கே பார்த்தாலும் தொடச்சி எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மருந்து போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சூடம் தாங்க. சூடமும் மஞ்சள் பொடியும் எடுத்துருக்கேன். அது 2யும் நல்லா நொறுக்கி எடுத்துக்கிட்டு 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கரையான்குட்டெல்லாம் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. சுரண்டி எடுத்த பிறகு அங்கே எங்கெல்லாம் கரையான் இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம்
இந்த பவுடரை நம்ம தேய்ச்சி விட்டுருணுங்க. நான் இதே மாதிரி தான் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன். இப்போதைக்கு கரையான் தொல்லை இல்லை எனக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேங்க. பாருங்கள், கரையான் கூடு எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இடமெல்லாம் இடுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. வீடு கட்டும்போது எங்கள் வீட்டுக்காரர் கரையான் மருந்து வைக்கலை, அதனால தான் கரையான் வந்திருக்கு. இது எங்களுக்கு ஜாஸ்தி மரத்தில் கூட இல்லை, மரத்தில் இருந்தது. ஆனால் வந்து ஒரு நிலையே இதாக இருந்தது, நிலையை எடுத்தாச்சு. அது பழைய நிலை வச்சுருந்தாங்க, அதனால் நிலையை எடுத்துகிட்டு புது நிலை வச்சுட்டாங்க. இதனால இப்போ வந்து செவுத்தில் வந்திருக்குது. இது வந்து ஆல்ரெடி வீடு கட்டும்போது அதில் மருந்து கலந்து கட்டியிருந்துருக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் அது மாதிரி செய்யாமல் இருந்தனால இது மாதிரி கரையான் வந்துருச்சு. இப்போது நல்ல வேலை நான் சின்னதாக இருக்கும் போதே அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மருந்தை தேய்ச்சி விட்டுருக்கேங்க. இது மாதிரி நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி செஞ்சிங்கனாலே கரையான் வராது. அதுக்கப்புறம் இன்னொரு மருந்து கூட இருக்குது, அது நான் செய்யலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எறும்பு மருந்து போட்டால் கூட சொன்னாங்க ஒருத்தவங்க, எறும்பு மருந்து போட்டால் கூட கரையான் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மஞ்சளும் சூடமும் சேர்த்துக்கிட்டு இப்படி கையால் தேய்ச்சி விடுறோம். இதே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இப்போ கரையான் இந்த வாசத்துக்கு, இந்த மஞ்சள் பொடி வாசத்துக்கும் இந்த சூடம் வாசத்துக்கும் கரையான் இப்போ வரவே இல்லைங்க. நல்லா க்ளீன் பண்ணி அங்கே காஞ்ச பிறகு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு நாங்கள் ஜாமான்லாம் அடுக்கி வச்சிட்டோம். இது வந்து உப்பு அரிக்கிறது தான் இது மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் கரையான் தொல்லை இல்லை. நான் இதேமாரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப உபயோகமான வீடியோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாக்கா ரூஃபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எல்லா இடுக்கு மூளை முடுக்கு எல்லாத்துலேயுமே நான் அந்த மஞ்சள் சூடத்தை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இது பண்ணிட்டேங்க. இப்போ எனக்கு கரையான் தொல்லை இல்லை. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.